இல்லாத நல்ல நாமத்தினால உங்களை இந்த காலவெளியிலே வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளை கர்த்தர் நமக்கு தந்தபடி நான் தேவனை துதிக்கிறேன். இந்த நாளிலே தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா. கடந்த வாரத்திலே நாம் பெண்டிகாஸ்டல் டே, பெந்தேகோஸ்தே நாள் என்பதை கொண்டாடினோம். பெந்தேகோஸ்தே நாள் என்றால் என்ன? 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லப்பட்டது. ஏன் அதை 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லப்பட்டது என்றால், தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்டார், தேவ ஆவியானவர் வல்லமையினால் நிரப்பப்பட்டார், தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்பினார். இந்த தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்வுதான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வு. அல்லேலூயா. அந்த வாழ்வை குறித்து இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும், கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இந்த பரிசுத்த ஆவியானுடைய வாழ்வு என்றால் என்ன என்பதை நாம் பார்ப்போமானால், கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் வாழ்கிற ஒரு வாழ்வு, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வாழ்கிற வாழ்வு. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதும்போது சொல்றாரு. பிலிப்பின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போமானால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 21வது வசனம், பிலிப்பியர் 1:21. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். என்ன சொல்றாருங்க? இந்த வசனத்தை பார்த்த உடனே எல்லாருக்கும் பயம் வந்துடும், சாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இல்ல, என்ன சொல்லப்படுகிறதுனா, கிறிஸ்து எனக்கு ஜீவன். இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் எனக்கு ஜீவனா இருப்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்ப ஒன்னை புரிந்து கொள்ள வேண்டும், எனக்குள்ள இருக்கிற ஜீவன் என்னுடைய ஜீவன் அல்ல, இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவன். இயேசு கிறிஸ்து எனக்குள் வாழ்கிற, கிறிஸ்து இயேசுக்குள் நான் எழுதியிருக்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த அனுபவம் நமக்கு தேவை. கிறிஸ்தவ ஜீவியத்துல, கிறிஸ்தவ ஜீவியத்துல உடையிலே மாற்றத்தை குறித்தோ, பெயரிலே மாற்றத்தை குறித்தோ, தோற்றத்திலே மாற்றத்தை குறித்தோ வேதம் நமக்கு போதிக்கவில்லை. உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. இந்த உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறதை தான் பவுல் எழுதுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே வாழ்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தை விட்டு நான் போகும்போது நான் அவரோடு கூட இருக்கிறேன். அது இதுதான் ஒண்ணு, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த உலகத்தை வாழ்கிற வரைக்கும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தை விட்டு நான் போகும்பொழுது நான் அவரோடு கூட வாழ போகிறேன். நித்தியமா அவரோடு கூட நான் ஜீவிக்க போகிறேன். இதுதான் நடக்கிற காரியம். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்வை குறித்து இந்த நாளில ஒரு சில வசனங்களை உங்களோடு காட்ட விரும்புகிறேன். எபேசியன் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், எபேசியன் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போமானால், ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்ம என்ன செய்திருக்கிறார்? கிறிஸ்து இயேசுவுக்குள். இந்த கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தார் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் வாழ்கிறேன் என்று சொன்னால், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்து விட்டார். அல்லேலூயா. என்ன கொடுத்துட்டாரு? ஆசீர்வதிச்சுட்டாரு. இயேசுக்குள்ள இருக்கிறதுனால, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வாழ்கிறதுனால உங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள இருக்குது. இந்த ஆசீர்வாதத்தை நீங்க எடுத்து எடுத்து பயன்படுத்த வேண்டியதுதான். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும், பொருளாதார ஆசீர்வாதங்கள், குடும்ப ஆசீர்வாதங்கள், சுகத்திற்கான ஆசீர்வாதங்கள், உங்கள் தொழிலுக்கான ஆசீர்வாதங்கள், உங்களுடைய வியாபாரத்துக்கான ஆசீர்வாதங்கள், உங்களுடைய வேலைக்கான ஆசீர்வாதங்கள், உங்களுடைய வீட்டு காரியத்துக்கான ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்து கொடுத்து விட்டார்? உங்களுக்கு கொடுத்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இனி உங்களை ஆசீர்வதிக்கணும் ஒண்ணு இல்லை. ஏற்கனவே தேவனாய் கர்த்தர் உங்களை என்ன செய்து விட்டார்? ஆசீர்வதித்து விட்டார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த காலவெளியில நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் பாத்திரவானா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டாரு, உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டாரு. நீங்க தான் போய் என்ன செய்யணும்? அந்த இடத்தை அளந்து பெஞ்ச் பண்ணி அதுக்கு என்ன செய்யணும்? வீடு கட்டுறதா, இல்ல பயிர் செய்யறதா, இல்ல என்ன பண்ணலாம்னு நீங்க தான் செய்யணும். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. உங்களுக்கு என்ன செஞ்சுட்டாரு? கொடுத்துட்டாரு.
உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டாருன்னு வேதம் சொல்றது, நான் சொல்றது வேதம் நமக்கு போதிக்கிறது. சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்கள் என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்து. இந்த ஆசீர்வாதத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவராலே நான் நிரப்பப்பட்டவராய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி, கிறிஸ்து இயேசுவின் ஆவி எனக்குள்ள இருந்து செயல்பட வேண்டும். தேவனுடைய ஆவி எனக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் தேவனுடைய ஆவியினாலே செயல்படுகிறவர்களாய் நான் வாழ வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போமானால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நீங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவி உடையவர்களா இருக்கிறீர்களா? அல்லேலூயா. இன்னைக்கு நான் வேதத்தை வாசிக்கும் போது எனக்குள்ள என்ன ஆவி இருக்கின்றது இப்ப நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. தேவனுடைய ஆவி இருக்குதா, இல்ல மனுஷிக ஆவி இருக்குதா, இல்ல வேற ஏதாவது ஆவி இருக்கா நம்ம பாத்திர போறோம் இன்னைக்கு வேதத்தின் வசனத்தை கொண்டு. அல்லேலூயா. இப்போ வசனம் சொல்கிறது, தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருந்தால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க மாட்டீர்கள்? மாமிசத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் நான் கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் என்ன செய்கிறது? போராடுகிறது. 7 மணிக்கு ஆராதனைக்கு கிளம்புன்னு ஆவியானவர் சொல்றாரு. ஆனா மாமிசம் என்ன சொல்லுது? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. இந்த வசனத்து போல என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? அப்பதான் தூக்கம் ஜகஜோதியா வந்துட்டு இருக்கு, அப்பதான் ஏதாவது வேலை வந்துட்டு இருக்கு, அப்பதான் ஏதாவது காரியம் வருது. மாமிசம் என்ன செய்யுது? போராடு. மெதுவா போவோம், பாட்டு தான் நான் பாடுறாரு, பாடட்டும் பாடட்டும், மெதுவா போவோம். இல்ல, இந்த மாமிசமும் ஆவியும் போராடி கொண்டிருக்கிறது. வசனம் சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆவி உடையவர்களாய் இருந்தால் நீங்கள் எந்தபடி நடத்த மாட்டீர்கள்? மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். மாமிசத்தின் கிரியைகளை அழிக்கணும். மாமிசத்தினுடைய சித்தத்தை அழிக்கும் போதுதான் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே செயல்படுவார். தேவ ஆவியாருடைய கிரியை நமக்குள்ளே இருந்து வெளிப்படும். அல்லேலூயா. எனக்குள்ளும் தேவ ஆவியானவர் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த மாமிசத்தின் கிரியைகள் என்ன செய்யப்பட வேண்டும்? ஒழிக்கப்பட வேண்டும். 7ஆம் வசனம் சொல்கிறது, மாமிசம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், 6ஆம் வசனத்தை வாசிப்போம். 6வது வசனத்தை போடுங்க. 6ஆம் வசனம், மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இப்ப கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் இருக்குமானால், தேவனுடைய ஆவி எனக்குள் இருக்குமானால், நான் மாமிச சிந்தை உள்ளவனாய் இருந்தேனானால் எனக்கு என்ன உண்டாகிறது? மரணம் உண்டாகிறது. மரணம் என்பது எதை குறிக்கிறது? மரணம் இந்த சாவை குறித்தல்ல, ஆவியிலே சாவு அடைகிறோம். நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், பெயர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், பரம்பரை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள தேவனுடைய ஆவி இல்லை. யாருக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறது என்று சொன்னால், யார் ஒருவன் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறானோ அவன் தேவ ஆவி உடையவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஏனென்றால் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7வது வசனம் என்ன? எப்படி என்றால், மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுக்கு நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. இந்த மாமிசம் செய்து கீழ்ப்படிய விட மாட்டேங்குது, தேவ சித்தத்தை செய்ய விட மாட்டேங்குது, தேவனை தேட விட மாட்டேங்குது, தேவனுக்கு பிரியமானதை செய்ய விட மாட்டேங்குது, வேதத்தை வாசிக்க விட மாட்டேங்குது, ஜெபம் பண்ண விட மாட்டேங்குது, கர்த்தரை தேட விட மாட்டேங்குது. மாமிசம் என்ன செய்யுது? அது தன்னுடைய போக்கு போல எடுத்துக்கிட்டு போகுது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அது எதை உண்டாக்குகிறது? ஆவியில ஒரு மரணத்தை உண்டாக்குகிறது. வேதம் சொல்லுகிறது, மாமிச சிந்தையோ மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன் சமாதானம். உயிர் இருக்குது அங்க, ஜீவன் இருக்கிறது அங்க, சமாதானம் இருக்கிறது அங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? உனக்கு லாபம் என்ன?
நமக்கு லாபம்? எதை சேர்த்து வைத்தால் நமக்கு லாபம் என்ன? இந்த உலகத்துல எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்துல எதுவுமே நமக்கு நித்தியமானதில்லை. இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நாட்களில் தேவனுக்கு பிரியமானதையும் தேவனுக்கு சித்தமானதையும் அவருடைய சித்தத்தின் படியும் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அது என்ன செய்கிறது? கீழ்ப்படி விட மாட்டேனுது, தேவ சித்தத்தை செய்ய விட மாட்டேனுது, தேவனுக்கு பிரியமாய் வாழ விட மாட்டேனது, பரிசுத்தமாய் வாழ விட மாட்டேனது. மாமிசம் இந்த மாமிசத்தின் கிரியைகளை அழிக்கும் போது தேவ ஆவியானவர் வெளிப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12ஆம் வசனத்தை காட்டுறாரு. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது, கற்பனையும் பரிசுத்தரும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பரிசுத்தமானது கற்பனைகள் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையுமாயிருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. இந்த பாவம் என்ன செய்யுது? உங்களுக்கு மரணத்தை உண்டாக்குகிறது. இந்த பாவம் என்ன செய்யுது? தேவனிடத்தில் கிட்டி சேர விட மாட்டேங்குது. தேவனுடைய ஆவி எனக்குள்ள செயல்பட விட மாட்டேங்குது. அப்ப தேவ ஆவி செயல்படாம போறதுக்கு காரணம் மாம்சம் எழுப்பி நிக்குது. பெருமை, அகந்த, கோபம், வைராக்கியம், சண்டை, மூர்க்கம், பொறாமை, எரிச்சல், ரெண்டகம் பண்ணுதல், கோல் சொல்லுதல், பிரிவினை உண்டாக்குதல், இதெல்லாம் என்ன செய்யுது? உள்ள இருந்து வேலை செஞ்சு இந்த மாம்சம் என்ன செய்யுது? தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இந்த அழகு போயிடும். இந்த அழகு நிரந்தரம் இல்லாதது. இந்த உலகத்தில் காண்கிற எதுவுமே நிரந்தரம் இல்லாதது, அழிந்து போகக்கூடியது. ஆனால் தேவ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும்போது இந்த உலகத்திற்குரிய எல்லா ஆசீர்வாதத்தை நான் அனுபவிப்பதற்கும் தேவனுடைய நன்மைகளை நான் பெற்று அனுபவிப்பதற்கும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். கூட கொடுப்பாரு. நீங்க தேவனை தேடாம நம்ம இதற்கு முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருந்தோம்னால் அது என்ன செய்யும் சொன்னா நம்மை அது விட்டுவிடும், கைவிட்டு விடும். உங்களை ஏமாத்திடும். அழகு ஏமாத்திடும், பணம் ஏமாத்திடும், படிப்பு ஏமாத்திடும், எல்லாம் உங்களை ஏமாத்திடும். அதற்கு முக்கியத்துவம் இல்ல, நான் தேவனுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அநேகரோடு பேசிக் கொண்டிருக்கிறார், அநேக சத்திய வசனத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்கு, நீங்கள் தேவ ஆவியினால நடத்தப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், ஒரு மேன்மையை நீங்க பார்ப்பீங்க, ஒரு விடுதலையை பார்ப்பீங்க, ஒரு உயர்வை பார்ப்பீங்க. ஏனென்றால் நீங்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறீர்கள். அல்லேலூயா. ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போமானால், எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷனாலும் அறியப்பட்டும் இருக்கிற நீங்கள் நிருபங்கள் தானே, ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாயிருக்கிற கிறிஸ்துவின் நிருபங்களாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது. மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பனைகளால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாரு இந்த வசனம்? ஆவியினால நடத்தப்படுகிறவர்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் சொன்னால் நிருபங்களாய் இருக்கிறீர்கள். நிருபங்கள் என்று சொன்னால் வேதத்துல வாசிக்கிற நிருபங்கள், அப்போஸ்தலர் நிருபம், பிலிப்பிய சபைகளின் நிருபம், கொரிந்து சபைகளின் நிருபம், கலாத்திய சபைகளின் நிருபங்கள், அப்படின்னு நம்ம வேதத்துல ஒவ்வொரு பகுதியா வாசிக்கிறோம்ல. இந்த வாசிக்கிறதுல என்ன பைபிள் சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த வசனம் முற்று பெறல, நீங்களும் என்னவா இருக்கிறீர்கள்? தேவனுக்கு நிருபங்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆரியப்பட்டியில சபையை குறித்து எழுதுறாரு. இப்ப பிலிப்பி சபைக்கு, கொரிந்து சபைக்கு எழுதுறது போல ஆரியப்பட்டி சபைக்கு எழுதும் போது அவர் எழுதி கொண்டே வருகிறார். நிருபங்களாய் இருக்கிறீர்கள். தேவனுக்கு எழுதி கொண்டு வருகிறாரா? எங்க எழுதி கொண்டு வருகிறார்? இருதயமாகிய சதையோடு எழுதி கொண்டு, பலகையில் எழுதல, பேப்பர்ல எழுதல, உங்களுக்கு குறித்து எழுதுறாரு.
உங்களை ஒவ்வொருவரையும் குறித்து எழுதுறாரு. 2025ஆம் வருடம் சபையில கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க ஆதிப்பட்டியில? எத்தனை பேர் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தவங்க, எத்தனை பேர் மாம்சத்துல வாழ்ந்தவங்க, எத்தனை பேர் கர்த்தருக்காக நின்றவங்க, எல்லாத்தையும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? எழுதி கொண்டே வருகிறார். அங்கேதான் சொல்லுகிறது. அப்போ நீங்க ஆவியால் நடத்தப்படும் பொழுது, ஆவியானுடைய கிரியை நடக்கும் போது இந்த வேத புஸ்தகத்துல நீங்க எழுதப்படுகிறீர்கள். அல்லேலூயா. சபைக்கு தூண்களாயிருக்கிறீர்கள். நீங்க மரித்து போனாலும் உங்கள் காலத்துக்கு அப்பாக உங்கள் பிள்ளைகளுடைய சந்ததிகள் வரும்பொழுது சொல்லுவாங்க, என் தகப்பனாரை குறித்து, என் தாயாரை குறித்து, என் பெற்றோரை குறித்து, என்னுடைய மூதாதையர்கள் இந்த ஆதிப்பட்டியில ஊழியத்தில் எப்படி இருந்தாங்க, சபைக்கு எப்படி இருந்தாங்க, எப்படி பரிசுத்தமா வாழ்ந்தாங்க, எப்படி தேவனுடைய நீதி நிறைவேற்றினாங்க, எப்படி கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்தாங்க, எவ்வளவு சாட்சியா இருந்தாங்க, எவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்தாங்கன்னு சொல்லி உங்களுடைய சந்ததிகள் சொல்லுவதற்கு வேதத்துல தேவன் எழுதி வைத்துக் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க தவறான காரியத்தை செய்யும் போது, நீங்க தேவனுக்கு பிரியமில்லாத வாழும் போது, அதை உங்க பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. நீங்க காலையில ஆராதனைக்கு 7 மணிக்கு வரலைன்னா உங்க பிள்ளைகள் 8 மணிக்குள்ள 9 மணி கூட வரமாட்டாங்க. நான் எழுதி தர்றேன், பத்திரத்தில் கூட எழுதி தர்றேன். நீங்க தேவனை தேடாம உங்க பிள்ளைகள் தேவனை தேட மாட்டார்கள். அல்லேலூயா. நீங்க 10 ரூபாய் காணிக்க போட்டா அந்த பிள்ளை 5 ரூபாய் காணிக்க போடுவோம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை தேடுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாக உங்க பிள்ளைகள் தேவனை தேடுவார்கள். அல்லேலூயா. ஆமா, நீங்க தேவனை தேடாம உங்க பிள்ளைகளை தேவனை தேடுவாங்க நீங்க கனவுல வர நினைக்காதீங்க. என் பிள்ளை ஊழியத்துக்கு கொடுக்க போறேன், என் பிள்ளை அதை செய்ய போறேன், என் பிள்ளை கர்த்தருக்கு வளர்க்க போறேன், என் பிள்ளை தேவனுக்கு அனுப்புங்க, அதெல்லாம் நடக்காத காரியம். நீங்க தேவனை தேடாம, கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக் கொடுக்காம, நீங்க பரிசுத்தமாய் வாழாம, நீங்க தேவனை தேடி ஓடி வராம உங்க பிள்ளைகள் தேவனை தேட மாட்டாங்க. இதுதான் உண்மை. வேதத்துலதான் சொல்லுது. ஏலி தன் பிள்ளைகளை கர்த்தருக்கு என்று வளர்க்காததுனால அவன் பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? வேலியாளின் பிள்ளைகளாய் போனார்கள். சாமுவேல் தன் பிள்ளைகளை கர்த்தருக்கு என்று வளர்க்காததனால் அவருடைய பிள்ளைகள் பரிதானம் வாங்கினார்கள். வேதத்தில் எடுத்து படிச்சு பாருங்க. இவ்வளவு வாழ்ந்தவர்களே பிள்ளைகளை சரியாய் வளர்க்காததுனால அவன் பிள்ளைகள் பின்மாறி போனாங்க. நீங்க பெற்றோராக நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலும் பரிசுத்தத்திலும் உண்மையிலும் நீதியிலும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போதுதான் உங்க பிள்ளைகளை செய்வார்கள். போன் வந்தா அப்பா இல்லைன்னு சொல்லு, அம்மா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொன்னா அவன் சொல்லுவான், காலேஜ்ல இருந்துட்டு நான் காலேஜ்ல இருக்கேன் அப்படின்னா சினிமா தேட்டர்ல உட்கார்ந்துருப்பான். பெற்றோராக நீங்கள் என்ன செய்வீர்களோ அதைத்தான் பிள்ளைகள் செய்வாங்க. நீங்கள் தேவனுக்கு பயந்து நடந்தால், பரிசுத்தம், உண்மை, கர்த்தருக்கு பயப்படுதல், இது தேவனுக்கு பிரியமானது, தேவனுக்கு சித்தம் இல்லாதது என்று சொன்னா அவன் உங்களை ஃபாலோ பண்ணுவான், உங்களை பின்பற்றி நடப்பான். நீங்க தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழும்போது உங்களுடைய பிசினஸா இருக்கலாம், உங்களோட தொழிலா இருக்கலாம், உங்களோட வியாபாரமா இருக்கலாம், உங்களோட வீட்டு காரியமா இருக்கலாம், உங்களுக்கு எந்த காரியமானாலும் உங்க பிள்ளைகளை பயத்தான் ஃபாலோ பண்ணும். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறது உங்கள் பிள்ளைகள் பார்க்க வேண்டும். நீங்க தேவனை தேடுகிறது உங்கள் பிள்ளைகள் பார்ப்பார்களானால் உங்க பிள்ளைகள் தேவனை தேடி வருவார்கள். இதைத்தான் எழுதுறாரு. நீங்கள் நிருபங்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் நிருபங்களாய் இருக்கிறீர்கள். உங்களை ஃபாலோ பண்றாங்க, உங்களை எதிர் வீட்டுக்காரன் ஃபாலோ பண்றான், உங்களை பக்கத்து வீட்டுக்காரன் ஃபாலோ பண்றான், உங்களை மேல் வீட்டுக்காரன் ஃபாலோ பண்றான். கிறிஸ்தவர்கள் சொல்றாங்களே எப்படி வாழ்றாங்க, கிறிஸ்தவன் சொல்றாங்களே எப்படி ஜீவிக்கிறாங்க, கிறிஸ்தவன் சொல்றாங்க எப்படி பெற்றோர்கள் அன்பா இருக்கிறாங்க, கிறிஸ்தவன் சொல்றாங்க எப்படி மற்றவர்கள் அன்பா நடத்துறாங்க அப்படின்றத பாக்குறாங்க. அவங்க பார்த்து இவங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. நாம் தேவனுக்கு பயந்து நடக்கும் போது நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தொடுகிறார். நான் ஒரு வசனத்தை அதிகமாக விசுவாசிப்பேன். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய சந்ததியோட கர்த்தர் இருக்கிறார். நீதிமானுடைய சந்ததியோட கர்த்தர் இருக்கிறார். நான் நீதிமானா இருந்தால் என் பிள்ளைகளோட கர்த்தர் இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் என் பிள்ளைகளை ரட்சிப்பார். நிச்சயமாய் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கும். நிச்சயமாய் சந்ததி கர்த்தர் பிள்ளைகளை நிச்சயமா உயர்த்துவாரு, அவர் மேன்மைப்படுத்துவாரு, அவர் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நான் தேவனுக்குமாக என் இரு கரத்தை உயர்த்தி சொல்றேன், நான் நீதிமானா இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் தேவனுக்கு பயந்து நடக்கிறேன்.
தேவனுடைய சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படுகிறதுனால என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார். அல்லேலூயா. நம்ம தேவ ஆவியினால் நடத்தப்படாமல் இருப்போமானால் பிள்ளைகள் தேவ ஆவியில் நடத்தப்படாமல் தான் இருப்பாங்க. அப்ப நம்ம சோதித்து பார்க்கணும், நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, உண்மை தேடுகிற உணர்வை எனக்கு தாங்க ஆண்டவரே, உடைய சத்தியத்தை அறிகிற அறிவை எனக்கு தாங்க ஆண்டவரே, நான் உண்மை அதிகமாய் தேடணும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தேடுகிறதை உங்கள் பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறதை உங்கள் பிள்ளைகள் பார்க்க வேண்டும். இதுதான் நிருபங்கள். இயேசு பவுல் எழுதுகிற நிருபங்கள் அதுதான். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். அதே வசனத்துல 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்பு போனால் 1 பேதுரு 1:10 வாசிங்க. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார். முன்னால வாழ்ந்த தீர்க்கதரிசிகளை குறித்து என்ன செய்தார்களாம்? ஆராய்ந்து பார்த்தார்கள், சோதித்து பார்த்தார்கள், கர்த்தருக்கு எப்படி நடந்தார்கள் என்பதை பார்த்தார்கள். நான் பெருமைக்காக சொல்லவில்லை, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்கிறேன். நான் அதிகமாக ஃபாலோ பண்றது எங்க அப்பாவை நான் ஃபாலோ பண்றேன். எப்படின்னா, பரிசுத்தத்திற்கு, தேவனுக்கு பயப்படுகிற காரியத்திற்கு, தேவனுடைய ஊழியத்திற்கு, தேவனுக்கு என்று கொடுக்கிற காரியத்தை எங்க அப்பாவை நிறைய நினைப்பேன். நான் வேடா பிரைஸ் போனேன் உங்களுக்கு எல்லாம் பைபிள் வாங்குறதுக்கு. அந்த வண்டியை நிறுத்தணும்னு எங்க அப்பா ஞாபகம் தான் வந்தது. ஏனென்றால் எங்க அப்பா ஒவ்வொரு முறை மதுரைக்கு வரும் பொழுதும் வேடா பிரைஸ் போவார், எங்களை கூட்டிட்டு போவார், பைபிள் வாங்குவார். எங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு தெரியல, எங்க வீட்டுல கிட்டத்தட்ட 500க்கு அதிகமான வேத புஸ்தகங்கள் இருக்கு. பைபிள் மட்டும் எவ்வளவு இருக்கு? 500 இருக்கு. 500னா எப்படின்னா, ஒரே பைபிள் இல்ல, வித்தியாசமான டிரான்ஸ்லேஷன், வித்தியாசமான கமெண்ட்ரிஸ், வித்தியாசமான பைபிள் ஸ்டடிஸ், பைபிள் எல்லாம் வேற பிரைஸ்ல வாங்குவார். ஒரு பைபிள் என்கிட்ட இருக்குது, ஒரு கமெண்ட்ரி என்கிட்ட இருக்குது, நான் வச்சிருக்கேன், எங்க அப்பா வச்சிருந்தது. நான் சொல்றேன், அந்த வேத புத்தகம் 1996 எங்க அப்பா வாங்கினேன். 1996 1996 அந்த வேத புத்தகத்துடைய மதிப்பு 2000 ரூபாய். அதோடைய மதிப்பு எவ்வளவு? 1996-97 ஒரு தங்கத்தின் மதிப்பு, ஒரு பவுனுடைய மதிப்பு 2000. ஏன் சொல்றேன்னா, அதுக்கு எங்க அப்பா ஞாபகம் வந்துச்சு. நான் பசங்களோட சொன்னேன், எங்க அப்பா வண்டியை பட்டிட்டு போய் பைபிள் வாங்குவாரு, கடை பேசல புக்கு வாங்குவாரு, பைபிள் வாங்குவாரு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் எங்க அப்பாவை ஃபாலோ பண்றேன். அதிகாலை எழுந்து ஜெபிக்கிற பழக்கத்தை எங்க அப்பா இடத்துல நான் கற்றுக்கொண்டேன். ஊழியத்துக்கு கொடுக்கிறதை எங்க அப்பா இடத்துல வந்து கற்றுக்கொண்டேன். ஒரு சில காரியங்களுடைய தவப்பாளர்கள் நான் கற்றுக்கொண்டவைகள் உண்டு. இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களை உங்க பிள்ளைகள் எதை வைத்து கற்றுக் கொடுக்கிறார்கள்? நீங்கள் எதை கற்றுக் கொடுக்கிறீர்கள்? உங்க பிள்ளைக்கு நீங்க என்ன கற்றுக் கொடுக்குறீங்க? நீங்க வேத வாசிக்கிறத உங்க பிள்ளைகள் பார்க்கறாங்களா? நீங்க ஜெபிக்கிறத உங்க பிள்ளைகள் பார்க்கறாங்களா? நீங்க தேவனை தேடுறத உங்க பிள்ளைகள் பார்க்கறாங்களா? நீங்க வேதத்தை வாசிக்க சொல்லி உங்க பிள்ளைகள் கற்றுக் கொடுக்குறீங்களா? இதுதான் மிக மிக முக்கியமானது. அதுதான் சொல்றாரு, முன்னோர்கள் தீர்க்கதரிசிகள் இருந்தவைகளை அவர்கள் என்ன செய்தார்களாம்? ஆராய்ந்து பார்த்தார்கள். தேவனுடைய ஆவி எனக்குள்ள இருக்குமானால் நான் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் நான் செய்கிறவனாய் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையோடு கூட இணைக்கப்பட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிங்க சிஸ்டர். அவருடைய மனது கடினப்பட்டு இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் நீக்கப்பட இருந்தது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசே நாபங்கள் 16 சேர்ந்து, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது
அந்த முக்காடு எடுக்கப்பட்டு போம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை காண்கிறபடினாலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாடு ஆராதனை நமக்கு தெரியாது. பழைய ஏற்பாடு ஆராதனை என்ன சொல்றதுன்னா கவனிங்க, நீங்க ஒருத்தர் உள்ள வரக்கூடாது. எங்க நிக்கணும்? வெளியில தான் நிக்கணும். ஆலயத்திற்கு வெளியில தான் நிக்கணும். ஆலயத்திற்கு உள்ள வரக்கூடாது. பழைய ஏற்பாட்டு படி உள்ள யாரு வரலாம்னு சொன்னா ஆசாரியன் மட்டும்தான் வரணும். ஆசாரியன் எப்படி வரணும்னு சொன்னா தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு இரத்தத்தினால பரிசுத்தப்படுத்திக் கொண்டுதான் உள்ளே வர முடியும். அதே போல வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா தன்னுடைய முகத்தை என்ன செய்து கொள்ளணும்? மூடிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த வசனம் மகிமை உள்ள வசனம், அந்த வார்த்தை மகிமை உள்ள வார்த்தை. இந்த வார்த்தைக்கு எனக்கு நிற்பதற்கும் அதை கேட்பதற்கும் எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி என்ன செய்வார்கள்? மூடிக்கொள்வாங்க. பழைய ஏற்பாட்டில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆராதனைக்கு வருவதற்கான முறைகள் இருக்கிறது. ஆராதனை எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒழுங்கு இருக்கிறது. எதையெல்லாம் பலி செலுத்த வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பலி செலுத்துகிற ஆடு எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் ஒழுங்கு, டிசிப்ளின், 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 ஒழுங்கு, 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 ஒழுங்கு. இதை செய், இதை செய், இதை செய், இதை செய் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து என்றைக்கு இந்த உலகத்துக்கு இரட்சகராய் வந்தாரோ, என்றைக்கு மீட்பராக வந்தாரோ, வேதம் சொல்கிறது நம்முடைய முக்காடு நீக்கப்பட்டது. ஏனென்றால் நீங்களும் அவருடைய ஆவி உடையவராய் இருக்கிறபடினாலே முக்காடு தேவையில்லை. வேதம் சொல்லுங்க, உங்க தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்க குடும்பத்தோடு கூட இருக்கிறார், உங்க பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். வேலை செய்கிற வேலை ஸ்தலத்திலே கர்த்தர் கூட இருக்கிறார், அவருக்கு கூட இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் எங்க இருக்கிறார்? தேவ ஆலயத்தில் இருந்தார். புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்கிறது உங்களுக்குள் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். இப்ப சொல்றாரு, உங்க கூட இருப்பாரானால் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு? விடுதலை, ரட்சிப்பு, சமாதானம், ஆசீர்வாதம், மேன்மை, கையின் பிரயாசங்களின் ஆசீர்வாதம். தேவ ஆவியானவர் எனக்குள் இருக்கிறபடியினாலே 18ஆம் வசன கடைசி பகுதி சொல்லுகிறது, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். யாரு? நானே. நான் என்னவாய் மாற்றப்படுகிறேன்? கிறிஸ்துவாய் மாற்றப்படுகிறேன். எனக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறபடினாலே என் செயல்கள் என்னவாய் மாறுகிறது? கிறிஸ்துவாய் மாறுகிறது. என்னுடைய ஆவி என்னவாய் மாறுகிறது? தேவனுடைய ஆவியாய் மாறுகிறது. இப்ப தேவ ஆவியாக எனக்குள்ள இருக்கிறபடினாலே நான் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாய் மாறுகிறேன். பரிசுத்தம், உண்மை, நீதி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தேவனை தேடுதல். இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை நான் செய்வதற்கு என்னவா இருக்கிறேன்? அதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். அந்த சாயலாகத்தானே தேவ ஆவி எனக்குள்ள இருந்து சொன்னா என்னுடைய ஆவி என்னவாய் மாறுகிறது? கிறிஸ்துவை போல. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறாரா? நீங்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறீர்களா? உங்களுடைய எண்ணங்கள் தேவ ஆவியை போல இருக்கிறதா? உங்கள் செயல்கள் தேவ ஆவியை போல இருக்கிறதா? உங்களுடைய கிரியைகள் தேவ ஆவியை போல இருக்கிறதா? உங்களுடைய நடக்கைகள் தேவ ஆவியை போல இருக்கிறதா? அப்படின்னா தேவ ஆவி உடையவனாய் இருப்பேனால் நான் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாய் இருக்கிறேன், தேவனுடைய திட்டத்தை செய்கிறவனாய் இருக்கிறேன், தேவனுக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். இப்போ ஆண்டு சொல்றாரு, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. வேகமா போலாம், ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடுறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய எப்படிங்க 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 என்ன மனம் திரும்புதல்? எல்லாரும் சொல்லுங்களேன். செத்த கிரியை. என்ன கிரியை? செத்த.
இந்த போட்டிருக்க சுடிதார் கிழிஞ்சு போயிடும். 5000 பட்டுச்சேலை மங்கி போயிடும். நான் அடிச்சிருக்கிற டை 10 நாள்ல வெள்ளையா போயிடும். நீங்க போட்டிருக்கிற மேக்கப்பு வேர்த்துச்சுன்னா அழிஞ்சு போயிடும். செத்த கிரி. அத எப்படி சொல்றாரு? இந்த செத்த கிரிகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கூடாது. செத்த கிரி ஒண்ணும் இல்லை. ஒரு நேரம் சாப்பிடாதனால ஒன்றும் ஆக போறது. ஒரு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம், தேவனை தேடுவோம், பரிசுத்தம். செத்த கிரியைகள், இந்த செத்த கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எதை விட்டுட்டோமா? தேவ ஆவியானவர் விட்டுட்டீங்க. எங்க விட்டுட்டீங்க? வீட்டுல கிளம்புறோம், பேக்கப் பண்ணுங்க, எல்லாத்தையும் தூக்கி வைங்க. அந்த ட்ரெஸ் எடுங்க, இந்த ட்ரெஸ் எடுங்க, அந்த ட்ரெஸ் எடுங்க, அதை சுடுங்க, இதை எடுங்க, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. 7 மணி ட்ரெயினுக்கு 8 மணி வரைக்கும் வீட்டுல கிளம்பிட்டு இருந்தா ட்ரெயின் நிக்குமா? சொல்லுங்க. 7 மணிக்கு ட்ரெயின், 8 மணி வரைக்கும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. சேலை கட்டுறாங்க, சேலை செட் ஆகல. சுடிதார போடுறாங்க, சுடிதார் செட் ஆகல. பேண்ட் செட் ஆகல, அது செட் ஆகல, இது செட் ஆகல. ஹேர் ஸ்டைலுக்கு ஏற்ற ட்ரெஸ் இது இல்ல, மேக்கப் இல்ல, லிப்ஸ்டிக் இல்ல, இந்த லிப்ஸ்டிக் இல்ல, இந்த மேட்சுக்கான லிப்ஸ்டிக் இல்ல, இந்த இப்படியே உலகத்தின் காரியத்துக்கு செஞ்சு எங்க விட்டுறீங்க? ட்ரெயினை விட்டுட்டீங்க. ட்ரெயினை விட்டுறோம். நான் கேட்கிறேன், இவ்வளவு பேக்கப் பண்ணி, இவ்வளவு ஆட்டோ பிடிச்சி, இல்ல கார் பிடிச்சி, ரயில்வே ஸ்டேஷன் போய் அந்த பிளாட்ஃபார்ம்ல நின்று ஒரு பிரயோஜனம் இல்லை. ட்ரெயின் போயிடுச்சு, திண்டுக்கல் தாண்டி திருச்சிக்கிட்ட போயிடுச்சு. இவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணி என்ன லாபம்? இவ்வளவு ஆயத்தம் பண்ணி என்ன செய்ய போறீங்க? மேக்கப் பண்றது கரெக்ட் தான், ட்ரெஸ் எடுத்தது கரெக்ட் தான், ஆனால் எல்லாவற்றையும் துரித நேரத்தில் செய்ய வேண்டும். வசனம் சொல்லுகிறது, செத்த கிரியைகளுக்கு நீங்க பலம் கொடுத்துட்டு நேரம் கொடுத்துட்டு இருக்கீங்க. செத்த கிரியை தூக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. இது இல்லாம வாழ முடியும், இது இல்லாம இருக்க முடியும். தூக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தை தூக்கி போட்டு கர்த்தரை தேடி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். தம்பி பிடிங்க, கிரில்ல கையை விட்டுறாங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனை மையப்படுவதாக. இப்போ செத்த கிரியைகளை தூக்கி போட வேண்டும். செத்த கிரியைகளை தூக்கி போட வேண்டும். 2 கொரிந்தியர் வசனத்தை காட்டுறேன். 2 கொரிந்தியர் வேகமா போகலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவையா ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், தேவ ஆவி உங்களுக்குள்ள இருந்தால், பழைய குணத்தை தூக்கி போடணும் இயேசுவின் நாமத்தினால. பொறாமை, எரிச்சல், கோபம், சண்டை, மூர்க்கம், ரெண்டகம் பண்ணுதல், கோல் சொல்லுதல், பிரிவினை உண்டாக்குதல், கெட்ட வார்த்தை பேசுதல், பொய் சொல்லுதல், திருடுதல், ஏமாத்துதல், எல்லாத்தையும் என்ன செய்யணும்? தூக்கி போட்டுட்டு நான் கிறிஸ்துவுக்கு என்னவா இருக்கிறேன்? புது சிருஷ்டியா இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? புது சிருஷ்டி, புது படைப்பு. ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, நறுமணமுள்ள தைலத்துல, பரிமள தைலத்துல செத்த ஈ விழுந்துச்சுன்னு சொன்னா அது என்ன செய்யும்? முழு பரிமள தைலத்தையும் என்ன செய்யும்? நாரி பண்ண போது. கவனிங்க, பழைய துருத்தியின் திராட்சை ரசத்தோட புதிய திராட்சை ரசத்தை ஊற்றினோமானால் என்ன செய்யும்? அது கெட்டு போகும், அது கிழிந்து போகும். இப்போ தேவ ஆவி உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்க பழைய குணங்களை, பழைய எண்ணங்களை, பழைய கிரியைகளை தூக்கி போடாம அதுவும் வேணும் இதுவும் வேணும் வச்சீங்கன்னா நீங்க கெட்டு போவீர்கள், நஷ்டப்பட்டு போவீர்கள். எதை மாதிரி சொல்லுகிறது? உங்க பழைய குணங்களை தூக்கி போடுங்க. இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவர் என்ன சொல்றாரு? 16ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியல, தேவ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். 21ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய ஆவியாகும்படிக்கு பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார்.
கவனிங்க, பாவம் அறியாத அவர் எனக்காக என்ன செய்தாரு? பாவமானார். எல்லா உலகத்திலுள்ள சகல பாவங்களையும் அவர் சுமந்தார். உங்க பாட அவர் சுமந்தார், உங்கள் துக்கங்களை அவர் சுமந்தார், உங்கள் வேதனைகளை அவர் சுமந்தார், உங்கள் கஷ்டங்களை அவர் சுமந்தார், உங்களுடைய எல்லா வியாதிகளையும் அவர் சுமந்து கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்து, பாவம் அறியாத அவர் பாவமானார், நீதி அறியாத நம்மை நீதிமானாய் மாற்றினார். உங்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார், உங்களை பரிசுத்தவான்களாய் மாற்றி இருக்கிறார், உங்களை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். முகத்திரை நீக்கப்பட்டது, முகத்திரை நீக்கப்பட்டது. கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்ததுனால இந்த கிருபாசனத்தண்டையில உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல அப்பான்னு கூப்பிட முடியாது, தகப்பனேன்னு கூப்பிட முடியாது. பழைய ஏற்பாட்டுல அவருடைய பேரை சொல்றதுக்கு அதுக்கான ஒழுங்கு இருக்குது. யெகோவான்னு சொன்னா அது எப்படி சொல்லி அந்த வார்த்தையை சொல்லணும் இருக்கு. பழைய ஏற்பாட்டுல வேதத்தை வாசிச்சுக்கிட்டு இருக்கும் போது, ஜெபாலயங்கள்ல வேதத்தை வாசிக்கும் பொழுது யெகோவா என்ற வார்த்தை வந்த உடனே எல்லாரும் எழுந்து நிற்க வேண்டும். இப்ப நம்ம ஆள் போட்டா எழுதணும், யெகோவா. ஏன்னா அந்த கிருபாசனம் அவங்களுக்குள்ள வந்ததுனால கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போனது. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த பயத்தை கொடுப்பதற்காக வரல, உங்களை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி விரும்புகிறார். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தகப்பனுடைய நன்மைகளை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தகப்பனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளாய் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறாரு. அதற்கு தேவ ஆவி உடையவனாய் இருக்கும் பொழுது அவன் அதை பெற்றுக் கொள்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவ ஆவியார் நமக்குள்ள இருக்கிறார். தேவாவியானவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். ஒரு சில வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 17, 18. ஆதலால் என்னவெனில் அன்றியும் அல்லேலூயா. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, வாக்குத்தத்தம் தான் முதல்ல வந்துச்சு, நியாயப்பிரமாணம் 2ஆவது வந்தது. எத்தனை வருஷம் பழசு நியாயப்பிரமாணம்? 430. வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தத்துக்கு 430 வருஷத்துக்கு அடுத்துதான் பிரமாணங்கள் வந்தது. நியாயப்பிரமாணங்களை மோசேக்கு கர்த்தர் கொடுத்தார். அப்ப எது மூத்தது? வாக்குத்தத்தங்கள் மூத்தது, நியாயப்பிரமாணங்கள் அல்ல. இப்ப நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றதான் இயேசு வந்தாரு. ஆனால் நீங்கள் வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளும் போது, தேவ சொன்ன வாக்கை நீங்கள் பிடிக்கும் போது, இந்த நியாயப்பிரமாணங்களை நீங்கள் நிறைவேற்றி விடுகிறீர்கள், நிறைவேற்றி விடுகிறீர்கள். அல்லேலூயா. நீ கிறிஸ்துவுக்காக வாழ ஆரம்பிக்கும் போது, நீ கிறிஸ்துவ ஆவி உடையவனாக இருக்கிற உணர்வு வரும் பொழுது, ஆட்டோமேட்டிக்காகவே என்னுடைய பாவத்தின் கிரிகள் நம்ம விட்டு வெளியேறுகிறது. நீ தேவனுடைய இருதயத்தை தேடும் போது, தேவ சித்தத்தை செய்ய தொடங்கும் போது, இந்த பாவமான கிரிகள் எல்லாம் நம்ம விட்டு என்ன செஞ்சிருது? வெளியேறிடுது. ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்கள் தேவ ஆவி உடையவர்களாக இருக்கிறீர்கள். கடைசியா ஒரு சில வசனத்தை நான் உங்களுக்கு காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த கிறிஸ்து இயேசு எதை காண்பிக்கிறார் என்று சொன்னால், அந்த ஆவி இந்த தேவனுடைய வசனத்துக்குள் இருக்கிறது. தேவனுடைய ஆவி எதுக்குள்ள இருக்கிறது? இந்த வசனத்துக்குள் இருக்கிறது, இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக. போதும் போதும் போதும். வசனம் என்ன சொல்கிறதுனா, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள என்னவா இருக்கணுமா? பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக. அப்போ வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வசனம் எங்களுக்குள்ள உள்ள இருக்குதோ அவங்களுக்குள்ள இருந்து தேவ ஆவியானவர் வெளிப்படுகிறார். இந்த வசனம் உள்ள போய் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், உங்களை பரிசுத்தமாய் வாழ ஆரம்பிக்கிறது, உண்மையாய் நடக்க செய்கிறது.
தேவனுக்கு பிரியமானதை செய்ய வைக்கிறது. அல்லேலூயா. இப்ப இந்த வசனத்தை உள்ள அனுப்பணும். சொல்லுங்க, என்ன அனுப்பணும்? எங்க அனுப்பணும்? வசனத்தை இருதயத்துக்குள்ள அனுப்பணும். வசனத்தை உள்ள அனுப்ப அனுப்ப அனுப்பத்தான் ஆவியானுடைய கிரியைகள் நமக்கு வெளிப்படும். வசனத்தை அதிகமாக நேசிக்க 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 நேசிக்கத்தான், இந்த வார்த்தைக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க கொடுக்கத்தான் உங்க பழைய மனுஷ சுவாபங்கள் எல்லாம் மாறும். சொன்ன உடனே மாறாது. மாறுவதற்கு இந்த வசனத்தை உள்ள அனுப்பணும். அல்லேலூயா. நம்ம உடம்புல கிருமிகள் இருக்குன்றாங்க, அப்படிதானே? ஒரு காய்ச்சல் வந்தாலோ, ஒரு தலைவலி வந்தாலோ, ஏதோ ஒரு வியாதி நம்மளை தொடர்ந்தாலோ என்ன சொல்றாங்க? அதுக்கு ஒரு கிருமி, அந்த கிருமி அழிக்கிறதுக்கு என்ன கொடுக்குறாங்க? ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க, அப்படிதானே? மாத்திரை கொடுக்குறாங்க. அந்த மாத்திரை எப்படி கொடுக்குறாங்க? 3 நாள், 1 வாரம், 15 நாள் இதை சாப்பிட்டு வாங்க, 1 மாசம் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன செய்யுது? இந்த மாத்திரை உள்ள போய் இந்த தேவையில்லாத கிருமிகள் என்ன செய்கிறது? அழித்து கொண்டே வருகிறது. அப்போ 5 நாள்ல, 1 வாரத்துல, 15 நாள்ல, 1 மாசத்துல என்ன ஏற்படுது? ஒரு சுகம் ஏற்படுகிறது, ஒரு மாற்றம் ஏற்படுகிறது பார்க்கிறோம். அதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் வருவதற்கு தேவனுடைய வசனத்தை உள்ள அனுப்ப 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 நம்முடைய குணங்கள் மாறுது, நம்முடைய செயல்கள் மாறுது, நம்முடைய எண்ணங்கள் மாறுது, நம்முடைய வாழ்க்கை மாறுது. அதைத்தான் வசனம் சொல்லுது, தேவன் உங்களை புது சிருஷ்டியாய் உண்டாக்குகிறார், பழையவையா ஒழிந்து போயின, எல்லாம் என்னவாய் மாறின? புதிதாய் மாறின. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வேத புஸ்தகம் ரொம்ப முக்கியம். அதற்காக தான் கூட நான் வேதத்தை வாசிங்க, வேதத்தை வாசிங்க அப்படின்னு சொல்றேன். நீங்கள் வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது அந்த வார்த்தையை உள்ள போட்டு மனசுக்குள்ள வச்சு அதை தியானிக்க 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 ஆண்டவர் பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். இப்போ வசனம் சொல்கிறது, யோவானுக்கு 2 யோவான் 9ஆம் வசனத்தை வாசிப்போம் வேகமாக. 2 யோவான் 9ஆவது வசனம். ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கும் 2 யோவான்ல. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். எதில் நிலைத்திருக்கணுமா? எந்த உபதேசம் நிலைத்திருக்கணும்? கிறிஸ்துவின் உபதேசம் எங்க இருக்குது? வேத புஸ்தகம். வேத புஸ்தகத்துல. இந்த வேத புஸ்தகத்துல நிலைத்திராதவன், வாசிக்காதவன் யாருடையவன் அல்ல? பைபிள் வாசிக்காதவன் யாருடையவன் அல்ல? பக்கத்துல சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. பக்கத்துல பைபிள் வாசிக்காதவன் தேவனுடையவன் அல்ல. பேர் நல்ல பேர் வைக்கலாம், கிறிஸ்தவன் அல்ல. இந்த வேதத்தை வாசிக்கிறவன் தான் கிறிஸ்தவன். நான் சொல்லலாம், பைபிள் சொல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தை நிலைத்திராம மீறி நடக்கிறவன். மீறி நடக்கிற என்னது? கோபம், சண்டை, கெட்ட வார்த்தை, மூத்தவங்கள மரியாதை நம்ம பேசுறது, எரிச்சல் அடைகிறது, கோபப்படுறது, டமால் டுமால்னு போட்டு உடைக்கிறது, தேவனுக்கு பிரியம்லாம் செய்யறதுல என்னது? கிறிஸ்துவை உடையவன் அல்ல. கிறிஸ்துவ உடையவன் அல்ல. 2 பேரும் சேர்ந்தீங்களா? இன்னைக்கு என்ன பைபிள் ஆண்டவர் கூட என்ன பேசுறாரு கேளுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஆண்டுடைய வசனம் என்ன சொல்லுது? இதை வாசித்து தியானிக்க 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 கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகிறது, உங்க தொழில மாற்றம் உண்டாகிறது, உங்க குடும்பத்துல மாற்றம் உண்டாகிறது, உங்க வியாபாரத்துல மாற்றம் உண்டாகிறது, உங்க பிள்ளையோட வாழ்க்கையில மாற்றம் உண்டாகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இதைத்தான் கற்றுக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவோட உபதேசத்தை குறித்து சொல்றேன். 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 3 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவோட உபதேசம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உபதேசம் எந்தெந்த அதிகாரத்தில் இருக்கிறது? மத்தேயு 5, 6, 7 3 அதிகாரத்தை சொல்றாரு. இந்த 3 அதிகாரத்தையும் சொல்லிட்டு அவர் முடிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆவது வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு
இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவர் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பிடுவேன். 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல பிரசங்கம் பண்ணிட்டு சொல்றாரு, என் வார்த்தை எவன் கேட்கிறானோ, என் வார்த்தையின்படி எவன் செய்யறானோ அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? புத்தி உள்ளவன், புத்தி உள்ளவன். ஆனா அதே அதிகாரத்துல 26ஆம் வசனம் சொல்லுது, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதவன் எவனோ அவன் தன் மணலில் கட்டின வீட்டுக்கு புத்தியை ஒப்பிடுவேன். கேட்காதவன், வசனத்தை கேட்காதவன், வார்த்தையை கேட்காதவன், வார்த்தையின்படி நடக்காதவன், பரிசுத்தமா வாழாதவன், தேவனுக்கு பிரியமில்லாத செய்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருப்பானாம்? மலனின் மேல் கட்டப்பட்டவன். அந்த வீடு எப்படி இருக்கிறது? 27ஆம் வசனத்தை வாசிங்க. 27, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்தது, அந்த வீட்டின் மேல் மோதிய போது அது விழுந்தது, அது விழுந்து முழுவதும் அழிந்து போனது. வார்த்தையை கேட்காம நடக்கிறவனோட வாழ்க்கையில என்ன சொல்லப்படுகிறதுனா அழிந்து போயிடுவான். வேதத்தை வாசிக்காத அழிஞ்சு போயிடுவான். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது தேவ ஆவியானவர் கூட இருக்கிறாரு. தேவ ஆவியானவர் கூட இருக்கும்போது சகல சத்தியத்துக்குள்ள அவர் நடத்துகிறாரு. நடக்க வேண்டிய வழியை காட்டுறாரு. உண்மையில கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்றேன்றாரு. நீ எதை செய்யணும், நீ எதை செய்யக்கூடாதுன்னு நடத்துறாரு. என்னென்ன காரியத்தை நீ பிரியமானது எது பிரியமானது கற்றுக் கொடுக்கிறாரு. இந்த வேத வசனம் உள்ள போகாம, தேவனுடைய வார்த்தை உள்ள போகாம நம்ம மாமிச சிந்தைகளிலும் மாமிச எண்ணத்திலும் மாமிச கிரியைகளிலும் மாமிசத்துக்கு ஏற்றபடி நடக்க ஆரம்பிக்கும் போது, பிரச்சனை வரும் பொழுது, சூழ்நிலைகள் மாறும் பொழுது, வேதனை வரும்போது வசனம் எழுகிறவர் அழிந்து போவார். கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு பிரச்சனை வந்துச்சு, மணலின் மேல் கட்டப்பட்டவனுக்கு பிரச்சனை வந்துச்சு. ஆனா கண்மலையாகி கிறிஸ்து மேல கட்டப்பட்ட வீடு ஒன்னும் அசையல, ஒரு சேதாரம் வரல. ஏன்னா என்னுடைய வீடு, நம்முடைய சபை, நம்முடைய ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல கட்டப்பட்டிருக்கிறீர்கள். மாம்சத்துல கட்டுற வீடு அல்ல. அல்லேலூயா. மாம்சத்துல கட்டுற வீடு அல்ல, மாம்சத்தை கட்டுற வீடு அல்ல. தேவாவியினாலே கட்டப்படுகிற வீடு, தேவாவியினாலே கட்டப்படுகிற வீடு, தேவாவியின் வசனத்தை கொண்டு கட்டுகிற வீடு, தேவாவியான நடத்துதலை கொண்டு கட்டுகிற வீடு. அது ஆசீர்வாதமா இருக்கும், அது ஜெயமா இருக்கும், அது வெற்றியா இருக்கும், அது சமாதானமா இருக்கும். ஏனென்றால் இயேசு சொன்னாரு, வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்கிறது. யோவான் 14:10 வாசி. யோவான் 14:10. வசனங்களை சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமா இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நல்ல கவனிங்க, இதை முடிக்க போறேன், கவனிங்க, இந்த வசனத்தை கவனிங்க, இதோட முடிச்சிடும், இந்த வார்த்தையோட முடிக்கிறேன், கவனிங்க. இயேசு சொல்றாரு, நான் இந்த உலகத்துல வாடும் போது நான் சொல்லிய ஒவ்வொரு வார்த்தையும் சுயமாய் சொல்லவில்லை. அல்லேலூயா. எதிர் வீட்டுக்காரல ஒரு பிரச்சனைன்னா, என்னங்க எதிர் வீட்டுல ஒரு பிரச்சனை அப்படின்னா 4 பேரை சேர்த்து சொல்லுவேன், 4 பேர் கோர்த்து சொல்லுவேன். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதா என்ன சொன்னாரோ அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன், அதை மட்டும் தான் நான் செய்வேன், அதை மட்டும் தான் நான் பேசுவேன், அதை மட்டும் தான் செய்ய இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன். அதே அதிகாரத்துல யோவான் 17:8 வாசிங்க. யோவான் 17:8. யோவான் 17:8. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் ஏற்றுக்கொண்டு புறப்பட்டு வந்தேன் என்பதை நிச்சயமாக அறிவித்து நீர் என்னை அனுப்பினீர் என்பதை விசுவாசித்திருக்கிறார்கள். அப்ப பிதாட்ட சொல்றாரு, ஆண்டவரே நீ எதுக்காக என்னை அனுப்புனீங்களோ, என்ன சொல்றதுக்கு நீ அனுப்புனீங்களோ அதை நான் சொல்லிட்டேன், எக்ஸ்ட்ரா நான் சேர்த்து சொல்லல. பிதா எதற்காக என்னை அனுப்பினாரோ அதை நான் என்ன செய்து விட்டேன், சொல்லிட்டேன். இப்ப யோவான் 16 வாங்க. யோவான் 16:13 வாசிங்க. 13:14 வாசிங்க. யோவான் 16. சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார், அவர் தம்மை சுயமாய் பேசாமல். கவனிங்க கவனிங்க, நிறுத்தி போவோம், கொஞ்சம் இது நிறுத்தி போவோம். இயேசு இந்த உலகத்துல வந்து எதை சொன்னாரு?
எதை செஞ்சாரு? பிதாவின் சித்தம். கவனிக்கிறீங்களா? பிதாவின் சித்தம் செய்தார். இப்போ இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. இப்போ உங்களுக்குள்ள என்ன ஊற்றப்பட்டிருக்கிறது? பரிசுத்தம். என்ன ஆவி ஊற்றப்பட்டிருக்கு? என்ன ஆவி ஊற்றப்பட்டிருக்கு? பரிசுத்தம். இந்த பரிசுத்த ஆவி அவர் சுயமாய் பேசல, அவர் கடவுள. அவர் என்ன சொல்லுகிறாரு? சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மையப்படுத்துறார். அவர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை திரும்ப உங்களுக்கு நினைவுபடுத்துறார். ஆவியாருடைய வேலை என்ன? வேலை ஆவியார் என்ன ஊற்றப்பட்டிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ, தேவனுடைய ஆவி என்ன இருக்குதோ அந்த ஆவியின்படி நீங்கள் வாழ்வதற்காக எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற தனக்குத்தானே ஏற்படுத்தின எந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டார், நிலை நிற்க மாட்டார். எந்த கொள்கையோட, எந்த திட்டத்தோட, எந்த நோக்கத்தோட ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நிறுவனம் அதற்கேற்ற வேலைகளை செய்யும் போது அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. நிறுவனத்தினுடைய தலைவர்கள் மாறும்போது, திட்டங்கள் மாறும்போது அது நிலை குலைந்து போகிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு நிறைய நான் சொல்லலாம், நேரம் இல்லை, நான் முடிக்க விரும்புறேன். இப்போ இயேசு கிறிஸ்து பிதா என்ன சொன்னாரோ அதை செஞ்சாரு. இயேசு கிறிஸ்து போன பிறகு ஆவியானவர் ஊற்றப்பட்டாரு. ஆவியானவர் எதைத்தான் சொல்லி கொடுக்கிறாரு? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதைத்தான் நீங்க செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு போனாரு. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதை செய்வதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகத்தான் ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறாரு. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 29 வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். 2:29 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். இந்த 7 சபைக்கு சொல்லும் போது கவனிங்க, 7 சபைக்கு சொல்லும் போதும் 7 சபைக்கு சொல்லி முடிக்கும் போதும் இந்த வசனம் இருக்கு. 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், இதெல்லாம் வாசிக்கும் போது என்ன சொல்லி முடிக்கிறாரு? காது உள்ளவன். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், காது உள்ளவன் கேட்க கடவன். யாருக்கெல்லாம் காது இருக்கு? எல்லாரும் காதை கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்து எல்லாம் கேட்டீங்களா? கேட்டேன். எவைகளை நீங்கள் கேட்டீர்களோ அவைகளின்படி செய்யும். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த கிறிஸ்துவின் வாழ்வு எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். இந்த கிறிஸ்துவின் வாழ்வு எனக்கு ஜெயத்தை கொடுக்கணும். இந்த கிறிஸ்துவின் வாழ்வு எனக்கு மேன்மையை கொடுக்கணும். கிறிஸ்துவோடு கூட நான் வாழணும். கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் ஆளுகை செய்யப்பட்டிருக்கிறதுனால நான் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறவனாய் இருக்கிறேன்.